கொரோனாக்கு எதிரான போரில் இப்போ நம்ம கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். நிறைய நாடுகள் கொரோனாக்கான தடுப்பூசியை நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய நாடுகள் நிறைய தடுப்பூசியை கண்டுபிடிச்சி நிறைய பரிசோதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தடுப்பூசிலாம் ஏதோ ஒரு கம்பெனி கண்டுபிடிக்கலைங்க, நிறைய கம்பெனிஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதால ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பிராண்ட் நேமில் இந்த தடுப்பூசிகளை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட தடுப்பூசி நேம் இருக்குதே, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம இந்தியாவுக்கு எது வரப்போகுது? ஸோ இப்போ உலகத்தில் இருக்கிற தடுப்பூசிகளிலேயே எந்த தடுப்பூசி, எந்த கம்பெனியோட தடுப்பூசி லீடிங்கில் இருக்குது, வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மொத்தமாக டிஸ்கஸ் பண்ண போகிற வீடியோ தாங்க இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உலகத்தில் இருக்கிற 8 டாப் வேக்சின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உலகத்தில் இப்போ லீடிங் ரேஸில் இருக்கிற 8 தடுப்பூசிகளோட நேம்ஸ் அதை பார்க்க போகிறோம். பார்த்ததுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த உலகம் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கும் தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 8 தடுப்பூசிகளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வேக்சின் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சமாக சிம்பிளாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு. வீட்டுக்கு எப்படி சவுறு முக்கியமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கு முக்கியம் நம்மளோட பாதுகாப்பு அரண். இதை நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்புன்னு சொல்லுவாங்க, இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்குள்ள ஆபத்து விளைவிக்கிற எந்த கிருமி வந்தாலும் அது கூட சண்டை போட்டு உடம்பை பாதுகாக்கிற ஒரு அமைப்பு தான் நம்மளோட பாதுகாப்பு அரண், நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்புங்கிறது. ஆனால் ஃபஸ்ட் டைமாக ஒரு கிருமி உள்ளே வரும்போது அந்த பாதுகாப்பு அமைப்புக்கு அது நல்லதா கெட்டதானே அதுக்கு தெரியாது. அது பாதிப்பு ஏற்படுத்தும் போது தான் அதுக்கு தெரியவே வரும். அது போய் மறுபடியும் சண்டை போட்டு அந்த கிருமியை கொல்றதுக்குள்ளே அந்த கிருமி ஏகப்பட்ட நாசம் நம்ம உடம்புல பண்ணிடும். அதனால தான் சில வியாதிகள் ரொம்ப அதிகமாகி நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. நம்ம பாதுகாப்பு அமைப்போட இந்த குறையை போக்குறதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த தடுப்பூசிங்கிற ஒரு கான்செப்டே. இந்த தடுப்பூசி என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லைங்க, நம்ம பாதுகாப்பு அரணுக்கு முன்னாடியே அதோட ஜாதகத்தை, அந்த பர்டிகுலர் கிருமியோட ஜாதகத்தை நம்ம பாதுகாப்பு அரணுக்கு முன்னாடியே கொடுத்துரும். இந்த வேக்சின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம உடம்புக்குள்ளே ஆக்சுவல் கிருமி மாதிரியே ஒரு பொய்யான ஒரு கிருமி அதோட ஜாதகத்தை நம்ம உடம்புக்குள்ளே அனுப்பும். அப்போ என்ன பண்ணும், இந்த பாதுகாப்பு அரண் அந்த பொய்யான ஜாதகம் உள்ள அந்த கிருமிக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்து அதுக்கு எதிராக ஏகப்பட்ட அட்டாக் செல்ஸை க்ரியேட் பண்ணி வச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நிஜமாகவே அந்த கிருமி உள்ளே வரும்போது இது ப்ரிப்பேர்டாக இருக்கும். நம்ம உடம்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அந்த கிருமியை நம்ம பாதுகாப்பு அரண் கொன்னுரும். இதுதான் நம்ம வேக்சின் எப்படி பாதுகாப்பு அரணை தூண்டுது அப்படிங்கிறத ஒரு ரொம்ப சுருக்கமான ஒரு விளக்கம். உதாரணத்துக்கு நான் சொல்ல போகிறேன், ஒரு பெரியம்மை நோய், ஸ்மால் பாக்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த பெரியம்மை நோய்க்கு வேக்சின் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பெரியம்மை மாதிரியே இருக்கிற செத்துப்போன வைரஸை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தும். அப்போது நம்ம பாதுகாப்பு அரண் அந்த செத்துப்போன வைரஸுக்கு அகெயின்ஸ்டாக ஏகப்பட்ட அட்டாக் செல்ஸை கிரியேட் பண்ணி வைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நிஜமாகவே ஒரு உயிருள்ள ஒரு பெரியம்மை வைரஸ் உள்ளே வரும்போது ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த அட்டாக் செல்ஸ், அதான் இந்த தாக்கும் செல்கள்னு சொல்லுவாங்க, இந்த அட்டாக் செல்ஸ் அந்த நிஜமாகவே உள்ளே வர அந்த கிருமியை, அந்த வைரஸை கொன்னுரும். இப்போது உலகத்தில் கொரோனாவுக்கு எதிரான வேக்சின்ஸில் 8 வேக்சின்ஸ் லீடிங் ரேஸில் இருக்குது. அதாவது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட அதோட மொத்த ரிசர்ச்சு முடிஞ்சு கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு, அதாவது நம்ம மருந்து கடைக்கு வர அளவில் உலகத்தில் 8 மேஜர் வேக்சின் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க யாரெல்லாம்னா ஃபைசர் வேக்சின், மாடர்னா வேக்சின், ஆஸ்ட்ராசெனேகா, ஸ்புட்னிக் வி, கோவிட்ஷீல்டு, கோவேக்சின், ஜான்சன் அண்ட் ஜான்சன் அண்ட் சைனோவேக். இப்போ அந்த 8 வேக்சினை பற்றி கொஞ்சமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஃபைசர் வேக்சின்ங்க. இதுதான் உலகத்தில் இப்போது லீடிங் வேக்சின் சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சு செம்ம சூப்பராக டெவலப் ஆகி தயாராகிட்டு இருக்கிற வேக்சின் இந்த ஃபைசர் வேக்சின். இதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஃபைசருங்கிற கம்பெனியும் ஜெர்மனியில் பயோஎன்டெக்ங்கிற கம்பெனியும் சேர்ந்து கண்டுபிடிச்சதுங்க. இதோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 95%. இதுதான் இப்போதைக்கு உலகத்தில் நம்பர் 1 வேக்சின் குணப்படுத்துறதுல. அப்புறம் இது என்ன டெக்னாலஜி, இந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறதுல என்ன டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மெசஞ்சர் ஆர்என்ஏங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மாடர்னா வேக்சின். இதுவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதோட எஃபிஷியன்சியும் 95%. இதுவும் ஃபைசர் வேக்சின் மாதிரியே சேம் டெக்னாலஜி, அதாவது மெசஞ்சர் ஆர்என்ஏங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து 3வது இடத்துல இருக்கிறது ஆஸ்ட்ராசெனேகா வேக்சின். இது இங்கிலாண்டில் கண்டுபிடிச்ச வேக்சின். ஆஸ்ட்ராசெனேகாங்கிற ஒரு கம்பெனியும்
ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து டெவலப் பண்ண வேக்சின் தான் இந்த AstraZeneca வேக்சின். இதோட எஃபிஷியன்சி 90%ங்க. இதோட டெக்னாலஜி என்னென்னா, சிம்பன்சிஸ் குரங்குக்கு கோல்டு பிடிக்கிற ஒரு வைரஸை எடுத்து அந்த வைரஸ் மூலமாக வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்புட்னிக் 5 வேக்சின். இது ரஷ்யாவில் கண்டுபிடிச்ச வேக்சின். இதோட எஃபிஷியன்சி 91%. இதோட டெக்னாலஜி அடெனோ வைரஸ் வெக்டார் டெக்னாலஜி. அடுத்து கோவிஷீல்டு வேக்சின் இந்தியா. இந்த வேக்சின் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற வேக்சின், இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கிற வேக்சின். இது எந்த வேக்சின்னா, இது ஒன்றும் இல்லை, இங்கிலாண்டில் கண்டுபிடிச்ச அந்த AstraZeneca ப்ளஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் இந்த 2 பேரும் கண்டுபிடிச்ச வேக்சினை லைசன்ஸ் எடுத்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே இந்தியாவுக்கு வந்து கோவிஷீல்டு அப்படிங்கிற பிராண்ட் நேமில் நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறாங்க. இதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, புனேயில் இருக்கிற சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. அதுக்கு அடுத்து லீடிங்கில் இருக்கிற வேக்சின் கோவேக்சின் அப்படிங்கிற ஒரு வேக்சின் இந்தியாவில். இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, பாரத் பயோடெக் ப்ளஸ் ICMRனு சொல்லப்படுகிற இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த கோவேக்சின் வேக்சினை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜான்சன் அண்ட் ஜான்சன் வேக்சின். இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. இதுவும் அடெனோ வைரஸ் வெக்டார் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ரஷ்யாவில் யூஸ் பண்ண அதே வேக்சின் டெக்னாலஜியை இவங்களும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியாக இப்போ நம்ம பார்க்குறது சைனோவேக் வேக்சின். ஸோ நேம சொன்னோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது சைனாவில் கண்டுபிடிச்சதால இதோட டீட்டெயில் எதுவுமே இப்போதைக்கு நமக்கு தெரியாது. இது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது, இதனால் இதை போட்டவங்களுக்கு என்ன ஆச்சுங்கன்னு கூட நமக்கு எதுவுமே தெரியாது. ஓகேங்க, இப்போ நம்ம எல்லா வேக்சினும் பார்த்தாச்சு. அதாவது உலகத்தில் இருக்கிற 8 மேஜர் வேக்சின்ஸை பார்த்தாச்சு. அடுத்து இப்போ என்ன நடக்க போகுது? இப்போ நான் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேக்சினை போட்டுட்டு வந்துட்டேன். அதோட போதுமா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, நம்ம என்ன பண்ணணும், இதை எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறது தாங்க அடுத்து. முதல்ல யாருக்கு இந்த தடுப்பூசி ஃபஸ்ட்டு கிடைக்கும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இந்தியாவில் 100 கோடி மக்கள் இருக்கிறாங்க, உலகத்தில் வந்து 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 800 கோடி மக்களுக்கும் உடனே வேக்சின் கிடைக்குமான்னா டெஃபினட்டாக கிடையாது. ஃபஸ்ட்டு யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறாங்கன்னா, ரொம்ப வயசானவங்களுக்கும் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டிங் குரூப்பு. ஏன்னா அவங்க தான் வந்து கொரோனா ஒரு வேளை வந்துச்சுன்னா முதல்ல பாதிக்கப்பட போகிறது அவங்க தான். அடுத்து ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், நம்ம நர்ஸு, நம்ம டாக்டர், நமக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்க போகிறவங்க, அந்த சுகாதார அமைப்பில் இருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்கும் முதல்ல கொடுக்க போகிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் கொடுத்த அப்புறம் யாருக்கு முதல்ல கிடைக்க போகுதுன்னா, அது அவங்க பார்க்குற வேலை, அவங்களுடைய வயது, அப்புறம் அவங்களோட உடம்பு கண்டிஷன். இந்த 3 ஃபேக்டரை வச்சு தான் வந்து டிசைட் பண்ண போகிறாங்க நம்ம அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குமா லாஸ்ட்டு கிடைக்குமான்ட்டு. இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக லாஸ்ட்டு தான் கிடைக்க போகுதுன்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ டெவலப் பண்ணியிருக்கிற வேக்சின் எல்லாமே குழந்தைங்களை பேஸ் பண்ணி இல்லை. ரெண்டாவது நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். இந்த வேக்சினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, ஓகே ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இது யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது? மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்க போதா, இல்லை சிட்டியில் இருக்கிறவங்க மட்டும்தான் கிடைக்க போதா? இந்த மூலமுடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ கொரோனா கண்டுபிடிச்சிருக்க வேக்சின் எல்லாமே, தடுப்பூசி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தான் கொண்டு போக முடியும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது இந்த மாடர்னா வேக்சின் -20 டிகிரியில் வச்சு தான் கொண்டு போக முடியும். ஃபைசர் வேக்சின் -70 டிகிரியில் வச்சா தான் கொண்டு போகவே முடியும். இந்த ஸ்புட்னிக் வேக்சின் சொன்னல, ரஷ்யாவில் கண்டுபிடிச்ச வேக்சின், இதுக்கு -18 டிகிரி தேவை. ஆனால் இந்த AstraZeneca, அதாவது இங்கிலாண்டில் கண்டுபிடிச்ச இந்த வேக்சினுக்கு இந்த -20 -70 இந்த மாதிரி தேவையில்லை. இது நம்ம சாதாரண ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சரில் வச்சே கொண்டு போகலாம். அதனால தான் இந்த AstraZeneca வேக்சின் இந்தியாவுக்கு ரொம்ப சூட்டபிள் கேண்டிடேட்டாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னா, இந்த மாதிரி குளிர்பதனமான சாதனங்கள்லாம் இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால இந்த AstraZeneca வேக்சின் வந்து இந்தியாவோட பொட்டென்ஷியல் ஒரு கேண்டிடேட்டாக பார்க்கப்படுகிறது. ஓகே, கொண்டு போயாச்சு. கேள்வி நம்ம மனதில் என்ன வரும்னா, இந்த தடுப்பூசி நமக்கு பாதுகாப்பானதா? இது எல்லார் மனசுலையும் தோன்ற ஒரு காமன் கொஸ்டின். இந்த தடுப்பூசியை வச்சு டெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப மைனர் சைடு எஃபெக்ட் தான் இருந்திருக்குது. உதாரணத்துக்கு ஃபைசர் வேக்சின் போட்டவங்களுக்கு என்ன சைடு எஃபெக்ட் இருந்திருக்குன்னா, அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல பயங்கரமாக பெயின் இருந்திருக்கு, ரொம்ப டயர்டாக இருந்திருக்கிறாங்க, அப்புறம் கொஞ்சம் ஃபீவர் வந்திருக்கு. இதுதான் சைடு எஃபெக்ட்டு. மாடர்னா வேக்சினுக்கும் அதே மாதிரி தான். அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல ரொம்ப பெயின் இருந்திருக்கு, அப்புறம் கொஞ்சம் உடம்பு வலி இருந்திருக்கு, அப்புறம் கொஞ்சம் தலைவலி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் தான் இருந்திருக்கே தவிர மேஜராக பெரிய லெவலில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரல. ஸோ இது வரைக்கும் வச்சுருக்க டேட்டா படி பார்த்தா இப்போ கண்டுபிடிச்சிருக்க வேக்சின்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்குது, சைனீஸ் வேக்சினை தவிர. ஏன்னா அதோட டேட்டா எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, இந்த தடுப்பூசி
இது வரைக்கும் கொரோனா வராமல் இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் போட முடியுமா, இல்லை ஆல்ரெடி கொரோனா வந்தவங்களும் போட்டுக்கலாமா? ஏன்னா ஆல்ரெடி கொரோனா வந்தவங்களோட உடம்புல அவங்களோட பாடி நேச்சுரலாகவே, அதாவது இயற்கையாகவே கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு வேக்சின் தேவையில்லை தான். ஆனாலும் அவங்க கொஞ்சம் வீக்காக இருந்தால் அவங்க அந்த வேக்சினை போட்டுக்கிறதுல எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. ஆனாலும் இதை பற்றி நிறையா நமக்கு இன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல. அதனால் இதை பற்றி நம்ம கரெக்டாகவும் சொல்ல முடியாது. அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின், நான் இப்போ வேக்சின் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ எனக்கு கொரோனாவுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல வந்தாச்சு. இப்போ நான் சோசியல் டிஸ்டன்ஸை கடைப்பிடிக்கணுமா? நான் மாஸ்க் போடணுமா? கண்டிப்பாக நான் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் இருக்கணுமா? இல்லை கண்டிப்பாக நான் போகிற இடத்துலலாம் ஹேண்ட் சானிடைசரை தூக்கிட்டு தான் போகணுமா? ஏன் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் என் மனசில் வருது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு பதில் என்னென்னா, நம்ம கண்டிப்பாக சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம கொரோனா வேக்சின் போட்டுக்கிட்டாலும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற தடுப்பூசிகள் உலகத்தில் 800 கோடி மக்களுக்கும் கண்டுபிடிக்கலை, நம்பர் 1. அதனால் கொஞ்சம் பேருக்கு தான் முதல்ல இந்த தடுப்பூசி கிடைக்க போகுது. மிச்சம் இருக்கிறவங்களுக்கு தடுப்பூசி கிடைக்காது. இதனால் நம்ம போட்டுக்கிட்டாலும் சரி போடலனாலும் சரி, நம்ம சோசியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுறது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சேஃபு. ரெண்டாவது முக்கியமான ஒரு காரணம், மக்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த தடுப்பூசி மூலமாக கிரியேட் பண்ணணுன்னா அதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக நம்ம சோசியல் டிஸ்டன்சிங்கை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேங்க, இப்போ நம்ம கடைசி கொஸ்டின், இந்த வேக்சின் போடுறதால உள்ள அல்டிமேட் ஆம்பிஷன் என்ன? ஒட்டுமொத்த மக்களோட உடம்புல கொரோனாவுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை கிரியேட் பண்ணுறது தாங்க இந்த தடுப்பூசி போடுறதோட நோக்கமே. இந்த மாதிரி ஒட்டுமொத்த பாப்புலேஷனுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தினா தான் அடுத்து கொரோனாவை உலகத்தில் இருந்து மொத்தமாக ஒழிக்க முடியும். அதுக்காக தான் இந்த மொத்த அரசுகளும் பாடுபடுறாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் தப்பாக எதுவும் சொல்லியிருந்தா, இன்னும் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.